தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவன் நண்பர்களுடன் சேர்ந்து காதலியின் கணவனை பெல்ட்டால் கழுத்தை நெரித்து கொன்ற இளைஞர், சாக்குப்பையில் கட்டி எரித்த கொடூரம். தப்பியோடிய கள்ளக்காதலன் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் நந்தியால மாவட்டம் கைப்பா பகுதியில ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல எரிஞ்ச நிலையில ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கு. இத பார்த்த ஊர்க்காரங்க உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீஸ் சாக்கு மூட்டைய பிரிச்சு பார்த்ததுல அதுல பாதி எரிஞ்ச நிலையில ஆண் சடலம் ஒண்ணு இருந்திருக்கு. இத பத்தி போலீஸ் நடத்தின விசாரணையில இறந்து போனவரு டோன் நகரை சேர்ந்த வில்சன் ரவர்னு தெரிய வந்துச்சு. உடனடியா வில்சனுடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவருடைய மனைவி மேரி கிட்ட வில்சன் எரிச்சு கொல்லப்பட்ட செய்தியை சொல்லி விசாரிச்சிருக்காங்க. ஆனா தன்னுடைய கணவனை கொலை செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் மேரி பெரிய சலனம் எதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட ரொம்ப நார்மலா பேசியிருக்காங்க. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் வில்சனை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு நடத்தின தீவிர விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாச்சு. ஆந்திர மாநிலம் டோன் நகரை சேர்ந்தவர் வில்சன். இவருக்கும் மேரிங்கிறவங்களுக்கும் 11 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 10 வயசுல ஒரு மகனும் 4 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. இப்படி வில்சனுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு வந்த மேரிக்கும் அங்க கூட வேலை பார்த்த நந்தியாலாவை சேர்ந்த மதுங்கிறவருக்கும் அறிமுகம் உண்டாகி இருக்கு. நாளடைவுல இது நட்பா மாற 2 பேரும் நேரங்காலம் பார்க்காம போன்ல மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல நட்பு தடம் மாறி தகாத உறவா வளர்ந்திருக்கு. இதனால மேரி தினமும் வீட்டுக்கு லேட்டா வர்றதும் சில நாள் வீட்டுக்கே வராம மது கூட தங்கி இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படி நாட்கள் போக போக வில்சனுக்கு மேரி மேல சந்தேகம் அதிகமாகி இருக்கு. யார்கிட்ட போன்ல பேசுற, ஏன் லேட்டா வர்ற, யார் கூட வந்த, எங்க போன, இப்படி கேள்வி கேட்டு மேரிய தொலைச்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வில்சன். இதனால கடந்த சில மாசங்களா மேரி மற்றும் வில்சனுடைய வாழ்க்கையே பிரச்சனையா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் வில்சன் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால வீட்டை விட்டு வெளியேறி எங்கேயோ போயிட்டதா சொல்லப்படுது. வில்சன் வீட்டை விட்டு போனாலும் எங்க அவர் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துட போறாரோன்னு மேரிக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால தன்னுடைய கள்ளக்காதலனான மது கிட்ட வீட்டை விட்டு போன தன்னுடைய கணவன் வில்சன் திரும்ப வீட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு அவரை எங்கேயாவது வச்சு தீர்த்து கட்டிடுன்னு கெஞ்சி இருக்காங்க. தன்னுடைய காதலி கண்ணு முன்னாடியே கதறி அழுறத பார்த்த காதலன் மதுவுக்கு வில்சன் மேல கடும் கோபம் வந்திருக்கு. உடனடியா வில்சனை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட மது தன்னுடைய நண்பர்களான ரஃபி மற்றும் அசோக் ஆகியோரோட சேர்ந்துக்கிட்டு வில்சனுக்கு போன் போட்டு நேர்ல வாங்க பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இனிமே நம்மளுடைய குடும்ப பிரச்சனை தீர்ந்துடும்னு நினைச்ச வில்சன் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி போயிருக்காரு. அப்போ வில்சனை ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு போன 3 பேரும் அவருக்கு மது வாங்கி கொடுத்து ஃபுல்லா குடிக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மது போதையில மயக்கமான வில்சனை 3 பேருமா சேர்ந்து பெல்ட்டால கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு அங்க இருந்த சாக்கு பையில போட்டு பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல யாரோ அங்க வர்ற மாதிரி தெரிஞ்சதுனால பயத்துல சடலத்தை பாதியிலேயே எரிஞ்ச நிலையில விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. விசாரணையோட முடிவுல உண்மையை கக்குன மேரி, மது, ரஃபி, அசோக் ஆகியோரை கைது பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.